தேவப்பிரியன், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே விட்டு மழை பெய்தது. மீண்டும் இன்று அதிகாலையில் இருந்து தற்பொழுது லேசான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மேலும் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று அதிகாலையில் இருந்து தற்பொழுது விட்டு மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி வெங்கடேஷ். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 16 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை என்பது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டக்கூடிய நிலையிலும் பல பகுதிகளில் தொடர்ந்து நள்ளிரவு முதல் கனமழை பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இது விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை உடனுக்குடன் நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் அதிகாலை முதலேயே மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை உடனுக்குடன் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இதுவரைக்கும் 16 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரைக்கும் 19 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொடக்க பள்ளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக தற்போது தொடர்ச்சியாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டத்திற்கும் மேற்கு மாவட்டங்களிலும் கனமழையை கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதலே கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அதிகாலை நேரத்தில் சென்னையில் பல பகுதிகளில் பதிவான கனமழையின் காரணமாக பல பகுதிகளில் குறிப்பாக வடசென்னையுடைய பிரதான பகுதியிலான பெரம்பூர் போன்ற பகுதிகளில் இதுவரைக்கும் 8 முதல் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கனமழை இன்று முழுவதுமாக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது விட்டு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் கூட அலுவலகம் செல்வோர் தங்களுடைய பயணத்தை இந்த மழை முன்னறிவிப்புக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கான பணிகள் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய நேரத்தில் பல பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை என்பது பதிவாகிறது. 3 அல்லது 4 மணி நேரத்தில் சுமார் 6 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை என்பது பதிவாகி வருவதன் காரணமாக அவ்வப்போது சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கும். ஆனால் அதே நிலையில் அதனை உடனடியாக வெளியேற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 19 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதே நிலையில் இந்த 19 மாவட்டங்களில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று ஆங்கில அரையாண்டு தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த அரையாண்டு தேர்வானது இன்று நடைபெற இருந்த ஆங்கிலத்தால் அடுத்த நாளுக்கு வேறொரு நாளில் நடத்தப்படும் என்றும் அதற்கு எப்போது நடத்தப்படும் என்பது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று நடைபெறவிருந்த பள்ளி ஆங்கிலத்தால் அரையாண்டு தேர்வு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது வேறொரு நாளில் நடத்தப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. அதே நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக 19 மாவட்டங்களுக்கு தற்போது வரைக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பள்ளிகளுக்கு விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் செய்தியில் லிபிகா, தற்போது மற்ற மாவட்டங்களில் அதீத கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சென்னையை தவிர்த்து? தேவப்பிரியன், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது வரை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் என இதுவரை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகர